முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து நேத்து ஒரு திருமண நிகழ்ச்சியில வந்து விஜய் பார்த்தாங்க. அதுல எது அரசியல் கணக்கு இருக்கா? இல்ல, அது ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கல்யாணம், அது தனிப்பட்ட ஒரு நிகழ்வு. அது இன்னைக்கு சேப்பாக்கத்துல பேன் பண்ணுவாங்க, நாளைக்கு பஸ் கண்டக்டருக்கு பதிலாக விசிலுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் கொடுப்பாங்க என்ன, அப்புறம் போலீஸுக்கு விசில் எல்லாம் பிடிங்கிருவாங்க. அப்படி ஜீவா போட்டாலும் போடலாம். என்ன எங்க பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விசில் இல்லைன்னா 2 கை வச்சு விசில் அடிச்சிட்டு இருப்பாங்க எங்க பசங்க. அதை அவங்க பாத்துக்குவாங்க. ஆனா இப்ப நாள் ஆக எல்லா கட்சியும் வந்து கூட்டணி வராதப்போ நீங்க வந்து இப்போ திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கு நீங்க சாப்பிட்டு பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல திமுக ஒரு நிமிஷம் முதல் நாள்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கட்சியோடைய அடிப்படை ஒரு அடிப்படை ஃபார்முலான்னு சொல்லலாம். ஏன் இந்த ஃபார்முலா வைக்கிறேன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இது இந்த மாநிலத்துலதான் அந்த அடிப்படை கொள்கை இல்ல. இப்ப எனக்கு வந்து இப்ப 2011 மேடம் ஜெயலலிதா அம்மா முடிவு பண்ணாங்க, எனக்கு கூட்டணி வேணாம், நான் தனியாவே நிக்கிறேன். 234 தொகுதியிலும் ரெட்டையில போட்டாங்க, தனியாவே நின்று ஜெயிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தோழர்கள் சமூக நீதி மத சார்பணி மற்றும் சமூக நீதியின் அடிப்படையில் வரக்கூடிய தோழர்களோ எந்த தலைவர்களோ யாரா இருந்தாலும் ஒரு எதிர்காலத்துல வந்து ஒரு கூட்டணியோ இல்ல ஏதோ ஒன்று உருவாகும் பொழுது அப்ப அடிப்படை விதியா ஒண்ணு சொன்னார். கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் நாள் சொன்னது அவர் ஆக்சுவலா. அப்ப எல்லோரும் சமம்னு நம்ம வந்து வெறும் தேர்தல் நம்மளுடைய கட்சியோட வாக்குறுதியா இருக்கக்கூடாது, நம்மளோட கூட பயணம் பண்ணவங்களோட இருக்கணும்னு சொன்ன கட்சியோடைய அடிப்படை விதி அது. சோ அததான் வந்து அவர் சொன்னாரே தவிர இது வந்து கூட்டணி கணக்கு அந்த கால்குலேஷன் இந்த கால்குலேஷன்லாம் நீங்களே நினைச்சுக்கிட்டீங்க, அது கிடையாது. இல்ல, திமுக மேல நாங்க போயிட்டோம். இல்ல எந்த விதமான அனுபவமே இல்லாம ஒரு 18 மாசத்துல ஒரு துணை முதலமைச்சர் ஆகி அவர் தான் எதிர்காலம்னு சொல்லும் போது அவருக்கு பேராசனம் உங்களுக்கு தெரியாது. தன்னுடைய இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு கட்சியை 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரச்சாரத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட போயிட்டு இவ்வளவு % ஓட் பேங்க் இருக்குன்னா மக்களுடைய ஆதரவை பேஸ் பண்ணி நாங்க ஒரு கால்குலேஷன் சொல்லிட்டு இருக்கோம். நான் பேசிட்டு இருக்கேன், அது அப்படி தேவையில்லை. நீங்க எம்ஜிஆரை பார்க்கும் பொழுது எல்லாரும் இதே தான், அண்ணன் செங்கோட்டையன் தான் கேட்டா, அப்ப நான் பறக்கல அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நாங்க ரிசல்ட் வர வரைக்கும் யாருமே எங்களை நம்பல. நடிகர் கட்சின்னு சொன்னாங்க, அவர் பேச தெரியாதுன்னு சொன்னாங்க, விமர்சனம் பண்ணாங்க, ரொம்ப கீழ்த்தரமா பேசுவாங்க, அசிங்கமா வாய்க்குசுற மாதிரி திமுக மேடையில பேசுவாங்க. ஆனா இதெல்லாம் மீறி அன்னைக்கு தமிழக மக்களுடைய பெண்களுடைய ஓட்டு மூலியமா அவர் ஜெயிச்சாரு. இதேதான் என்டிஆரோட ஸ்டோரி. 83 98 என்டிஆர் வந்து கட்சி உருவாக்கும் பொழுது கேண்டிடேட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்த கேண்டிடேட் எல்லாம் ஜெயிப்பாரான்னு. ஆனா 200 தொகுதிக்கு மேல ஜெயிச்சார். சோ இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறு திருப்பி 50 வருஷம் உழுவாதுங்கிறத தமிழக மக்கள் நம்புறாங்க, நாம நம்புறோம். அதை நாங்க உறுதியா மக்களுடைய எங்களோட பிரச்சாரத்தை சொல்றோம். நாங்க ஜெயிப்போங்கிறது மக்கள் கிட்ட நாங்க சொல்றோம். மக்களுடைய கமிட்மெண்ட்டும் அதனாலதான் அதிகமா இருக்கு. இப்ப இளைஞரணி மாநாடு போட்டாங்களே, அதனால மாநாடு நீங்க பாத்தீங்களா, எப்படி கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ ஒவ்வொரு கூட்டமும் திமுக வந்து ஒரு பஸ்ல இருந்தோ கவர்மெண்ட் பஸ்ல கூட்டிட்டு வராங்க, லாரியில கூட்டிட்டு வராங்க, மக்களை வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கே பெருசா பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து தலைவருடைய பிரச்சாரத்துக்கு லட்சக்கணக்கில் வரக்கூடிய, நீங்க மதுரை மாநாடு நீங்க எல்லாரும் வந்திருப்பீங்க, 350 ஏக்கர்ல எங்களுக்கு வந்து இது வரைக்கும் அப்படி தமிழக எந்த கட்சியும் அந்த ஒரு மாநாடு நடத்தினால அவ்வளவு பெரிய பப்ளிக் பிரசன்ஸ் இருந்தல. இதை நாங்கள் உறுதியாக நம்புறோம். இல்ல இந்த மாற்றம் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு புரியும், அன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க. அன்னைக்கு நான் உங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிடுறேன். இல்ல அது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்லயே சொன்னதுதான். நீங்க கமிட்டிட்ட போங்க, அது ரொம்ப டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ், அது படக்குழு பாத்துக்கும். ஓகே, முடிச்சுக்கலாம். நம்ம கூட்டணியில மரியாதை கிடைக்கல, ரொம்ப பதிவு பண்ணீங்க, உங்களுக்கு எந்த மரியாதை கிடைக்கல, உங்களுக்கான சமூக நீதி கிடைக்கல. தேவக கூட்டணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கும், உரிய சீட்டு கொடுக்கும். நீங்க இந்த ஒரு கட்சியோட தொண்டனுக்கே வந்து சரிசமமான ஒரு மரியாதையும் ஒரு அன்பையும் எங்க தலைவர் கொடுக்கும் பொழுது, இந்த திமுக எப்பவுமே சொல்லுமே, நாங்க உங்களுக்கு தொகுதி கொடுக்கறோம், இது கொடுக்கறோம். சரிசமமான எல்லோருக்குமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு அதிகார பரவலாகட்டும், ஒரு மரியாதையாகட்டும், அந்தந்த கட்சிக்கான கொள்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிர்வாகமா கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். அதுக்கான மரியாதை தலைவர் கொடுப்பார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.